everyone, this is from CBS Academy. இப்போ நம்ம 18ஆம் தேதி தினமணி நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, முதல்வர் முதியோர் காப்பீடு 70 வயதை கடந்தவர்களுக்கு இலவச சிகிச்சை. ஸோ தமிழ்நாடு பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஆர்டிகிள் 202 அடிப்படையில் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ பட்ஜெட்னுடைய அந்த ஒரு ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் பட்ஜெட்டை வந்து ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெசென்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் கிட்ட சப்மிட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா 2-3 days தாண்டி அதுக்கப்புறமா ஒரு ஜென்ரல் டிஸ்கஷன். ஸோ ஜென்ரல் டிஸ்கஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்ததாக டிபார்ட்மெண்டல் கமிட்டிஸ். ஸோ அந்தந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்டல் கமிட்டிஸுக்கு ஸ்க்ரூட்டனிக்காக என்ன பண்ணுவாங்கன்னா சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து voting on demand for grants. ஸோ இது வந்து நடைபெறும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த voting on for demands, அதாவது ஒவ்வொரு மினிஸ்ட்ரி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய அந்த டிமாண்ட்ஸை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா அது வந்து தனியாக ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் வந்து ஓட்டிங் பண்ணப்படும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அப்ராப்ரேஷன் பில் தனியாக பாஸ் பண்ணி வந்து கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் ஸ்டேட்லேருந்து அந்த ஒவ்வொரு மினிஸ்ட்ரி என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்து அதை வந்து அந்த துறைக்காக செலவு பண்ணுவாங்க. ஸோ தற்போது நடந்துட்டு பார்த்தீங்கன்னா voting on demand for grant. ஸோ ஒவ்வொரு மினிஸ்ட்ரியும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக அவங்களுடைய என்னென்ன திட்டங்கள் கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறத என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து ரீட் பண்ணுவாங்க. ஸோ தற்போது பார்த்தீங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபேமிலி அண்ட் ஹெல்த் வெல்ஃபேர். ஸோ இவங்களுடைய அந்த திட்டங்களை வந்து தற்போது ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா முதல்வர் முதியோர் காப்பீடு 70 வயதை கடந்தவர்களுக்கு இலவச சிகிச்சை. ஸோ ஃபஸ்ட்டாக இந்த காப்பீடு திட்டம் பார்த்தீங்கன்னா கலைஞர் இருக்கும்போது கலைஞர் காப்பீடு திட்டம் அப்படிங்கிற பேரில் வந்து 5 லட்சம் வரைக்கும் காப்பீடு வந்து வழங்கப்படும். ஸோ அதுக்கப்புறமா ஜெயலலிதா அம்மையார் வந்ததுக்கப்புறம் 2012 பார்த்தீங்கன்னா அதை பேர் மாற்றம் பண்ணி சீஃப் மினிஸ்டர் காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்னு பேர் மாற்றம் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட் இருக்கும். அதாவது 1,20,000 கீழே வருமானம் வரக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் இந்த காப்பீடானது வழங்கப்படும். தற்போது பார்த்தீங்கன்னா இது வந்து அப்படியே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 70 வயதை கடந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த வருமான வரி வரம்புமே கிடையாது, எல்லாருக்குமே வந்து இலவசமாக வழங்கப்படும். அதே மாதிரி 5 lakhs இருந்ததை பார்த்தீங்கன்னா 25 lakhs இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது தவிர இப்போ நமக்கு பொது சுகாதாரம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆர்டிகிள் 246 அடிப்படையில் எல்லாமே ஸ்டேட் சப்ஜெக்டில் தான் நமக்கு கவர் ஆகும். ஸோ அதன் அடிப்படையில் மாநில அரசு என்ன பண்ணலாம், அதற்கான திட்டங்களை வந்து கொண்டு வரலாம். ஸோ முன்னாடி இருந்த அந்த தமிழ்நாடு பொது சுகாதார சட்டத்தை பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து இன்னும் அமெண்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க. அதாவது எதிர்கால நோக்குடைய புதிய தமிழ்நாடு பொது சுகாதார சட்டம். ஸோ இதில் வந்து சுகப்பிரசவம் பார்ப்பது கட்டாயம் அப்படிங்கிற அந்த ஒரு ப்ரொவிஷன்ஸை வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா அந்த சட்டத்தில் வந்து இந்த இப்போ இருக்கக்கூடிய தேவைக்கு ஏற்ற மாதிரி சேஞ்சஸ் வந்து கொண்டு வர போகிறாங்க. அடுத்ததான் இந்த டிபார்ட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா இல்லம் தேடி இரத்த பரிசோதனை திட்டத்தை வந்து கொண்டு வர போறாங்க. இதுல வந்து இல்லங்களுக்கே சென்று முதியவர்கள், நாள்பட்ட நோயாளிகள், மாற்றுத்திறனாளிகளுக்கு இரத்த பரிசோதனை செய்யும் திட்டம் தான் அரசு தனியார் பங்களிப்பில் வந்து இதை வந்து செயல்படுத்த போறாங்க. அதே மாதிரி பேறுகால உயர் ரத்த அழுத்தத்தால் பெண்களுக்கு வீட்டில் இருந்தபடி அந்த ப்ளூடூத் வசதியுடன் கூடிய அதை வந்து செக் பண்ணக்கூடிய அதையும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போறாங்க. மாதவிடாய் காலத்தில் மனநல பிரச்சனைகளை மாதவிடாய் ஆற்றுப்படுத்தல் கொள்கை மூலம் வந்து செயல்படுத்த போறாங்க. அதே மாதிரி மிக குறைந்த எடையுடன் பிறக்கும் அந்த குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா நியோஜெனிசிஸ் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ண போறாங்க. குழந்தைகளின் ஆட்டிசம் இதை வந்து குணப்படுத்துவதற்காக பார்த்தீங்கன்னா 5000 மருத்துவர்கள், அதே மாதிரி 12,456 கிராம சுகாதார செவிலியர்களுக்கு அதற்கான ட்ரைனிங் வந்து வழங்கப்படும். இது தவிர பள்ளி மாணவர்களின் உடல் மற்றும் மனநலத்தை மேம்படுத்தும் யோகா மற்றும் இயற்கை மருத்துவ சிகிச்சைகளுக்கும் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி 30 வயதானவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கட்டணமின்றி 14 பரிசோதனைகள் வந்து இலவசமாக செய்யப்படும். ஸோ 30 வயது மற்றும் அதை கடந்தவர்களுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை ஒருங்கிணைந்த அந்த உடல்நல பரிசோதனைகள் வந்து கட்டணம் இல்லாமல், அதாவது நலம் ஒருங்கிணைந்த இலவச உடல்நல பரிசோதனை திட்டம் வந்து செயல்படுத்த போறாங்க. ஸோ இதுல 14 வகை உடல்நல பரிசோதனைகள் இருக்கும். அதே மாதிரி இரும்பு கண்மணி திட்டம்,
இது பாத்தீங்கன்னா அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளை 6, 9, 15 இந்த படிக்கக்கூடிய அந்த பிள்ளைகளுக்கு இரத்த சோகை அளவை ஹீமோகுளோபின் எஸ்டிமேஷனை கண்டுபிடித்து அவர்களை வந்து தொடர் சிகிச்சை கொடுத்து அதை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்கான திட்டம். இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபேமிலி அண்ட் ஹெல்த் வெல்ஃபேர் பாத்தீங்க அப்படின்னா டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ் வந்து அவங்க வந்து கேட்டிருக்காங்க. இனி பாத்தீங்கன்னா இதுல வந்து ஓட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறமா ஆர்டிகல் 203 பாத்தீங்க அப்படின்னா டிமாண்ட் ஃபார் கிராம்ஸ், அதாவது ஒவ்வொரு துறைகளையும் தனித்தனியா அந்த ஒதுக்கீடு பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அசம்பிளில வந்து ஓட்டிங் வந்து உட்படுத்துவாங்க. ஸோ அதுக்கப்புறமா 204 ஸோ ஓட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அப்ராப்ரியேஷன் பில்லை வந்து கொண்டு வருவாங்க. இதுவும் தனித்தனியா தான் ஓட்டிங் நடக்கும். அதுக்கப்புறமா தான் என்ன பண்ணுவாங்க, கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் ஸ்டேட்ல இருந்து எடுத்து இந்த திட்டங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து ஒதுக்கீடு பண்ணுவாங்க. அடுத்ததா இந்திய ராணுவ தலைமை தளபதிக்கு நேபாள ராணுவ கௌரவ தளபதி பதவி. ஸோ நம்மளுடைய ராணுவ தலைமை தளபதி பார்த்தீங்கன்னா தீரஜ் சேத், இவருக்கு வந்து நேபாள ராணுவ கௌரவ தளபதி பதவி வந்து அவருக்கு கௌரவமாக கொடுக்கப்பட்டுள்ளது.